மாப்பிள்ளை காசி யாத்திரை போயிட்டு வந்துட்டார். இதுக்குள்ள பொண்ணு ரெடி ஆகிட்டாங்க. பொண்ணை அழைச்சிட்டு வந்துடுவாங்க. பாருங்க, பொண்ணுக்கு மாலை போடணும், தாய் மாமன் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் மாமனை கூப்பிட்றாங்க. தாய் மாமனை கூப்பிட்டு அது பாருங்க, தாய் மாமன் போடுறாங்க. பையனுக்கும் தாய் மாமன் தான் போட்டாங்க. இப்போ பொண்ணுக்கும் தாய் மாமன் போடுறாங்க. போட்டு தொணமாலெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் போடுவாங்க. இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூப்பிட்டுட்டு மேடையில் ஒரு முறை வலம் வந்து அந்த மேடையில் உட்காரணும். இப்போ உட்கார வைக்க போகிறாரு. இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு அவர் பாத பூஜை பண்ண போகிறாரு. மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறாரு. பாத பூஜை பண்ணியாச்சு. மஞ்சள் பூசி குங்குமம் வைப்பாங்க. பூ போட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க. அவங்களுக்கு முடிச்சிட்டாங்க. இப்போ பொண்ணுக்கு கற்பூரம் கட்டுறாங்க. கற்பூரம் கட்டி தொட்டு கும்பிட்றாங்க. தாம்பாளத்தட்டில் 2 பேரும் காலை வச்சு அபிஷேகம் பாத பூஜை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பொண்ணுக்கு பண்ண போகிறாங்க.